எபிசோடோட ஸ்டார்ட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரியோனை கொண்டாய் விட்டுன்னு வெளில வரான். நீங்கள் எழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பட்லரும் கேட்குறாரு. நீங்கள் வந்து ரொம்ப சத்தமாக வந்து தூங்கிட்டு இருந்தீங்க நம்ம வந்து புறப்பட்டதுல இருந்து. ஆமாம், நைட்டு வந்து என்னோட நானி வந்து கிளாத்தை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேட் நைட் வரைக்கும் என்ன தூங்கவே விடலை. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழில் வந்து நீங்கள் கேபிட்டலுக்கு என்ட்ராகிறதுக்கு இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கிளாத் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி காமிச்சுன்னு வந்துக்கிறாங்க. எனக்கு வந்து இதை நிறுத்துறதுக்கு கூட வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரியோனும் ரிப்ளை பண்ணுறான். எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு பட்லர்னு சொல்கிறாரு. ஆமாம், ஏன் நம்ம கூட வந்து அலெக்சாண்ட்ராவும் வரல, செயினா கூட வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, கரெக்ட் தான், அவ்வாறான மான்ஸ்டரை வந்து அங்கே வந்து யாருமே விரும்பலை அங்கே வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து செயினான்றவங்க ஒரு ஆர்க் மேஜ், நம்மளோட அலெக்சாண்ட்ரோன்றவர் ஒரு ஸ்வாட் மாஸ்டர்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வாறு மான்ஸ்டரை வந்து அங்கே அவங்க அழைக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த டைமிங்கை வந்து என்னால் பிலீவ் செய்யவே முடியலையே. ஏன்னா வந்து சர்மின் ஃபேமிலியோடைய முக்கியமான ரோல் என்னென்னா வந்து டார்க் ஜோன்லேருந்து வர மான்ஸ்டர்ஸ் வந்து பாதுகாக்கணும். எதற்கு முன்னாடினா அது ட்ரையா கான்டினென்ட்டை வந்து கிராஸ் செய்யறதுக்கு முன்னாடி. அலெஜாண்ட்ரோன்றது ஒரு மிஷனுக்காக வந்து பார்டருக்கு டிஸ்பேச் செய்யப்படுவார். அதே போல் செயினாவை வந்து அம்மாவுடைய சம்மன் காரணமாக வந்து சடனாக வந்து லீவ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கயன் அப்படின்னு சொல்லி நம்பர் சொல்கிறாங்க, அவங்களோட பர்ஃபெக்ட் காலாக தெரியுது. அதாவது ஒரு ஃபேமிலி ஹெட்டோடைய ஆப்சன்ஸின் காரணமாக அவன் வந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறான். ஸோ என்னால் இதை மறுக்கிறதுக்கும் வந்து ரீசன் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 வயதுடைய ஒரு குழந்தை தான். இப்போ வந்து ராயல் கேபிட்டலுக்கு செல்கிறேன், அதுவும் என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் ரெப்ரசன்ட் செய்து போகிறேன்னு சொல்லிட்டு ரியனும் மனசு நினைக்கிறான். அப்போ நம்ம பட்லரும் நீங்கள் வந்து வரி பண்ண அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா வந்து இந்த டைரன் கிங்டமில் வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது சர்மின் ஃபேமிலியோடைய டைரக்ட் டிசெண்டன்ட் மேலே கை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதே வந்து சர்மின் ஃபேமிலியோடைய பாஸ்டாக இருந்துச்சுன்னு நான் ஷியோராக இருக்கேன். பாஸ்டில் வந்து இவ்வாறான ராயல் ஈவெண்ட்டுக்கு எங்களுடைய சர்வெண்ட்டை அம்சாலே வந்து போதுமானதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுடைய ஃபேமிலின்றது இவ்வாறான சரிவை சந்திக்கிறதுனால வந்து ஃபேமிலி ஹெட்டே வந்து பர்சனலாக வந்து இவ்வாறான பர்த்டே ஃப்ரெண்ட்ஸுடைய பார்ட்டியை அட்டென்ட் செய்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இறைவன் மனசை யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறான்னா, எனவே ரொம்ப சிறப்பு தான், எல்லாமே வந்து நான் தான் உருவாக்குனேன், இந்த டவுன்ஃபாலை நம்ம ஹீரோ தான் வந்து கிரியேட் செய்திருப்பான், எல்லாமே நான் என்னுடைய பிளானுக்கு அக்கார்டிங் தான் செல்லுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்மளுடைய பட்டரை வந்து நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த டைரான் கிங்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய ராயல் கேபிட்டல் ஆகிய டேர்போன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க காட்டேஜில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோர்ட்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல, நம்மளுடைய ரெயினுடைய ஃபோர்ட்ரஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பிரின்ஸுன்றாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து வரவேற்கிறதுக்காக ஒரு ஹியூஜ் மெய்டோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஹீரோ வந்து அந்த காட்டேஜ் வந்து இறங்கி வரான். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரையாவுடைய ட்ராகனை நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பட்லரை தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் யார் உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க, கைல் டைரான், அதாவது இந்த டைரான் கிங்டமுடைய 2வது இளவரசர். இப்போ பட்லரும் வந்து எங்களை அழைச்சதுக்கு நாங்கள் வந்து பெருமையாக வந்து ஃபீல் செய்கிறோம் பிரின்ஸ் கைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பவ் பண்ணுறான். அதே போல் உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பட்லரும் சொல்கிறாரு. நம்மளுடைய ரெயின் யோசிக்கிறா, எனது ஹாஸ்பிட்டாலிட்டியா, ஏன் அப்படி யோசிக்கிறான்னா, இப்போ இந்த சிட்டியோடைய கேட்லேருந்து ராயல் கேஸ்டில் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கும், அதாவது இவங்க வந்து ட்ராவல் செய்து போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற சிட்டிசனும் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துன்னு இருக்காங்க எங்களுடைய கேரேஜே, அதாவது ஒரு கவலையுற்ற தோற்றமாக தென்படுது. எங்களுடைய ஃபேமிலி வந்து எப்போ வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு விண்டோவை ஷோ பண்ணுறாங்க. எல்லாம் ஆர்வமாக பார்த்துன்னு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்னை பற்றின அந்த ரூமர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவ ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் வந்து அந்த கிட் ரியோன் சர்மின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரூமர்ஸில் கேட்டவன் இவன் தான் போலையே, அதாவது ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற பிரச்சனைகளை உருவாக்குறான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்க பெரிய பெரிய நோபல்ஸ் வந்து பேசுகிறாங்க.
அப்படின்னா வந்து கண்டிப்பாக செர்மின் ஃபேமிலியோடைய டவுன்ஃபால்ன்றது உண்மைதான்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதாவது இவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, இவங்களோட சர்வெண்ட் அமிச்சாலே போதும், இப்போ ஹெட்டே வந்திருக்காங்க அல்லது ரெப்ரஸன்டேட்டிவ் அமைச்சிருக்காங்கன்னா ஸோ வந்து இதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியனும் யோசிக்கிறான், நோபல்ஸும் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதாவது எங்களை வந்து தாழ்வாக வந்து நினைக்கிறாங்க, அதே போல் இகழ்ந்தும் பேசுகிறாங்க. எல்லாமே என்னுடைய பிளானுக்கு அக்கார்டிங் தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஜென்டலாக சிரிக்கிறான். அப்போ வந்து நம்மளோட ரீன் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறான். ஸோ வந்து பட்லர் வந்து தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஸோ இவனை கூட்டம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் பேசுகிறாங்க. காசிப் தான் ஓகேங்களா. ஸோ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து இவங்களுடைய ரிதம்க்கு அக்கார்டிங்கே நான் வந்து ஒரு லூசர் மாதிரி வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ கேசலுக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது, ஏய் கவுனி, நாம் வந்து இங்கே வந்து ராயல் கேசலில் இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வந்துட்டோம். எதுக்காகனா வந்து பர்த்டே பார்ட்டிக்காக யங் மாஸ்டர் ரியோனை வந்து எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு கரெக்ட் தானே சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்கள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னு இருக்காங்க. ரைட், நாம் வந்து 5 நாள் ஆகுது சின்ஸ் யங் மாஸ்டர் வந்து இங்கே என்டர் ஆகிட்டாரு. நாம் வந்து சீக்கிரமாகவே இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. ஸோ நம்ம வேணால் வந்து மற்ற கிங்டம்குள்ளே வந்து ஒரு இன்ட்ராக்ஷனை மேற்கொள்ளுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஷன் சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகமாக செட் பண்ணாதீங்க. அதாவது நாம் இங்கே வந்ததே வந்து யாருமே வந்து நோட்டீஸே செய்யலை. ஏன்னா வந்து நம்மளுடைய ரியூனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷையாக இருக்கார். அவர் வந்து நோபல்ஸ் கிட்ட வந்து ப்ராப்பராக எப்படி வந்து பேசுவார்னு கூட தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஸ்கார்ட் அந்த ஏஜென்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரூம்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடந்தான். ஸோ இப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து அவன் வெளியிலையும் வரேன்னு சொல்லிட்டு எஸ்கார்ட்டில் இருக்கவங்க வருத்தப்பட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ் என்ன விஷயம்னா, ஹீரோ அவனுடைய வீட்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கேசலில், அவன் வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த கிங்டம்க்கு வந்தும் சேம் பாலிசியை வந்து கடைப்பிடிக்கிறான். அதான் எஸ்கார்ட்டில் இருந்தவங்க அழுகுறாங்க. ஸோ ஹீரோக்கு எஸ்கார்ட் பண்ணி வந்தாங்க தான், ஆனால் வந்து 5 நாளே அவங்க வந்து சும்மா சாப்பிட்டு இங்கே தான் இருக்காங்க. அவங்க வேலையே செய்யலை ஓகேங்களா. ஏன்னா வந்து ஹீரோ வந்து சேம் ரூம்குள்ளேயே தான் இருக்கான், வெளியிலே வரல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராயல் கேசல் வந்து ஃபுல்லாமே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்காங்க. அதே போல் வந்து டெலிஷியஸான ஃபுட் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, விமன்ஸ் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து யங்கஸ்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நான் வந்து யங் மாஸ்டர் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கேப்டன் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருக்கா, நான் வந்து இன்றைக்கான விருந்தை வந்து அட்டென்ட் பண்ணுறது தான் வந்து முடிவு செய்திருக்கேன். ஸோ நான் எதிர்பார்க்குறேன் எஸ்கார்ட்னா வந்து தரவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து என்ன சொல்கிறான், யங் மாஸ்டர் அப்படியே கேட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. எஸ் நைஸ், இன்றைக்கி வந்து நம்ம அவரை எஸ்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போது அந்த பர்சனும் சொல்கிறான். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவர் இவ்வாறு செல்கிறாருன்றத ரகசியமாக வச்சுக்க சொன்னார். அது வந்து டேரக்டர் ட்ரூனோ கிட்ட கூட வந்து இதை நம்ம ரகசியமாக தான் வச்சுக்கணும்னு சொல்கிறான். ட்ரூனோ யாருன்னா அந்த பட்லர் ஓகேங்களா. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப நாளாக ரூம்குள்ளே தான் முடங்கியிருந்தான். இன்றைக்கி தான் வந்து இந்த விருந்து அட்டன் பண்ண போகிறான். ஸோ இது யாருக்கும் தெரியாமல் இந்த எஸ்கார்ட் ஏஜெண்ட்டை வந்து மறைமுகமாக வச்சுக்க சொல்கிறான். அப்போ அந்த எஸ்கார்ட் ஏஜென்ட்ஸ்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆனால் எஸ்கார்ட்ன்றது பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும், ரிப்போர்ட்டை வந்து மேற்கொள்ளணும். ஆமாம் தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வராங்க. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த விருந்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து க்யூரியஸாக வராங்க. அப்போ நம்ம ரியோனை வந்து ஓரமாக வந்து பார்க்குறேன். இது வந்து இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து காம் செய்திருக்கும். அதாவது நான் வந்து பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து என்னுடைய ரூம்குள்ளே வந்து யாருக்குமே தெரியாமல் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங்கை மேற்கொண்டேன் சொல்லிட்டு சேம் தான். இவன் ரூமில் என்ன பண்ணுவான் அதே தான் இங்கேயும் பண்ணுறான், ஹேண்ட் ஸ்டாண்டாக பண்ணுறான். இது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் எபிசோடில் காமிச்சா தான் நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விருந்தை வந்து என்னுடைய எஸ்கார்ட் இவ்வாறு கம்ப்ளைண்ட் செய்தாங்க, அவங்களோட நலனுக்காக அட்டென்ட் செய்கிறேன்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எனக்கு அதை விட ஒரு பெரிய கோல்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரெய்னு சொல்கிறான். இன்றைக்கி அந்த பர்சன் வந்து வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருன்னு ஷோ பண்ணுறாங்க, சன்ஸ் பேத்தம். ஸோ இந்த பேத்தம் தான் நம்ம ஹீரோ வந்து பாஸ்ட்டாக ரொம்பவே வந்து டார்ச்சர் செய்திருப்பான். அப்போ நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க, யங் மாஸ்டர் சன்ஸ் பேத்தம் வந்து தற்போது வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. ஸோ அவன் வந்து சும்மா வந்து மாசாக வர உண்மையிலே சொல்ல போனா ஓகேங்களா. அப்போ பட்லர் பார்த்தீங்கன்னா தலையை திருப்பிக்கிறாரு. அப்போ வந்து அவனே வாலண்டரியாக, ஓ இது வந்து டேரக்டர் ட்ரூனோ ஹில்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் வந்து யங் மாஸ்டர், நீங்கள் வந்து பர்சனலாக இங்கே வந்திருக்கீங்களா, அதுவும் வந்து பிரின்ஸ் கையிலே வந்து நீங்கள் ஷாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
எனக்கு தெரியும் உங்களுடைய செர்மின் ஃபேமிலி தான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சன்ஸும் கேட்குறான். ஆனால் எங்கே அந்த ஃபேமஸான ரேயோன் செர்மின்னு சொல்லிட்டு அந்த பேத்தம் கேட்கும்போது நம்மளுடைய பட்லர் வந்து கடுப்பாகிறாரு. ஃபேமஸாக இவ என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். அதாவது இந்த செர்மின் ஃபேமிலியோடைய டவுன்ஃபால், அதே போல் ரேவன் செர்மினோடைய ஸ்டோரி, இது எல்லாமே சொல்லிட்டு சொன்னோடனே நம்மளுடைய இவரும் வந்து கடுப்பாகிறாரு. என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி ரூமர்ன்றது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அதே போல் இந்த செஸ் பேத்தம்ன்றவன் வந்து 15 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியனாக இருந்து 5th சர்க்கிள் மேஜாக மாறிட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. அதே போல் இவன் வந்து இவனோட ஃபேமிலியோடைய எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து மீறி செயல்படுறான். ஆனால் வந்து அதுக்காண்டி இவன் வந்து செர்மின் ஃபேமிலியை அவங்களுடைய ஹோம் கிங்டமுடைய விருந்திலே வந்து இன்சல்ட் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கூனி குறுக்கி தான் நிற்கிறார். ஓகேங்களா? அப்போ அவன் நக்கலாக சொல்கிறான், மேபி இது உண்மையாக நடக்க வாய்ப்பு கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு கல்பிரிட் தான் இவ்வாறான ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான். நம்ம கண்டிப்பாக இவ்வாறு உங்களுடைய நோபல் ஃபேமிலியோடைய நேமை கலகம் செய்தவனுக்கு வந்து ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்மளுடைய பேத்தம் தான். ஓகேங்களா? நக்கலாக சொல்கிறான், இவங்க ஃபேமிலி வந்து டவுன்ஃபால் ஆக போகுது, ரேவன் சாமினை பற்றி தப்பு தப்பாக ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனது ஒரு தவறான விஷயம்னு சொல்லிட்டு அந்த தமிழில் சொல்லும்போது வஞ்ச புகழ்ச்சி அணின்றது. ஸோ அதை அவன் மேற்கொள்கிறான். ஓகேங்களா? அப்போ பட்லரும் வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 வயசு ஆகும்போதே வந்து இவன் வந்து ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே போல் 12 வயசாக இருக்கும்போதே காமனராக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து இவனுடைய டெரிட்டரியில் இருக்க மக்களே வந்து இவன் காமனர் பர்சன்ஸை வந்து கொல்லவும் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சர்ச்சை பார்த்து இவன் வந்து கடுப்பாரு. நம்ம பட்லரும் ரொம்பவே ஒழுக்கமே இல்லாத நபர் இந்த என்டையர் கான்டினென்ட்லன்னு பார்க்க அவன் இவன் தான் சொல்லிட்டு நம்மளுடைய ட்ராகன் ஆஃப் ட்ரையாவும் யோசிக்கிறாரு. ஸோ ட்ராகன் ஆஃப் ட்ரையா இல்லை பட்லரு இல்லை வந்து ட்ரூனு, ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய பட்லரை தான் குறிக்கிற வார்த்தைகள். ஓகேங்களா? அப்போ உங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, யங் மாஸ்டர் ரியோன் செர்மின் வந்து இந்த பேங்க்வெட்டுக்கு வந்து என்ட்ரு ஆகிறார், அந்த விருந்துக்கு வராருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லோரும் வந்து மீடியா ப்ரெஸ் தான் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சன்ஸ் ஃபேந்தமுக்கு வந்து கடுப்பேறுது. அப்போ பட்லருக்கா எதுக்கு இன்னைக்குன்னு பார்த்து இவர் வந்து ரூம் விட்டு வெளில வரணும், தினமும் மாதிரி ரூம்குள்ளே இன்றைக்கி லாக் ஆகி இருந்துருக்கலாம்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. கடுப்பாகிறதுல அந்த அக்கறையில் வந்து பயப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ ஹீரோ வந்து சும்மா மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ வந்து ஒரே க்ளோயி லுக்கில் இருக்கான். ஓகேங்களா? அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, ரூமரில் பார்த்ததோட இவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஸோ யாராவது இவனுடைய டவுன்ஃபாலை வந்து இவங்க வந்து தப்பாக வந்து பயன்படுத்திட்டாங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, செர்மின் ஃபேமிலி கிட்ட தான் எதிர்பார்த்தது தான். அவங்க வந்து எப்பயும் வந்து பயந்து ரூமில் வந்து ஒளிஞ்சிருக்கிறாள்லாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய பேத்தமும் பார்க்குறான் அகைன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து அங்கே ஒரு உமன் மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வரான். சன்ஸ் பேத்தம் ஏன் கடுப்பாகிறான்னா, அகைன் இந்த செர்மினோட நேம் வந்து மென்ஷன் செய்யப்படுது. அதாவது என் மேலே இருந்த அட்டென்ஷனை வந்து இவன் பக்கம் வந்து உடனே வந்து மாற்றிக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக வரான். ஓகேங்களா? அப்போ வந்து அவனே வந்து டேரெக்டாக நம்ம ஹீரோ முன்னாடி வந்து வரான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நீங்கள் தானே சன்ஸ் பேத்தம் சொல்லிட்டு பவ் பண்ணுறான். நான் வந்து உங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அங்கே இருக்கும் பாருங்க, எனது இவன் வந்து தேர் ராஸ்கிட்டேருந்து இவரை பற்றி நிறைய கேட்டிருக்கானான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யார் நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க, அதாவது செர்மின் ஃபேமிலியோடைய 4th சன் தான் இந்த தேர் ராஸ்ன்றவன். அவன் வந்து காணாமல் போயிட்டான். ஸோ அவன்கிட்டேருந்து ஹீரோ வந்து இவனை பற்றி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கவங்க திரும்பி வந்து காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பேத்தமும் வந்து, ஸோ நீ அவங்ககிட்ட ஸ்டோரிஸ் கேட்டிருக்கியா, அது உண்மையிலே நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்மளுடைய ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். சன்ஸ் பேத்தம், அதாவது யங் மாஸ்டர் ஆகிய நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். அதே போல் நீங்கள் வந்து என்னோடய பிரதர் கூட தான் எப்பயும் வந்து அகாடமி அட்டென்ட் பண்ணுவீங்க. அதே போல் அகாடமியில் உங்கள் மேலே எந்த விதமான ரூமரும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி போனதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறீங்க. அதாவது ரியூன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்டர்ன்னு சொல்லிட்டு இவனை வந்து கடுப்பாகிறான் சன்ஸும். அதாவது நீங்கள் வந்து புள்ளி ஆகப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உதவுனதாகவும், அதே போல் வந்து ஹராஸ் செய்யப்பட்ட ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அவளுடைய சஃபரிங்கை வந்து தீர்த்து வச்சதாகவும், ஸோ அப்படின்னா சொல்ல வந்து நம்மளுடைய சன்ஸை வந்து கடுப்பாகிறான். ஸோ ஆக்சுவலாக இவன் பண்ணதுன்னா இவன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சேம் வஞ்ச புகச்சனியாக வந்து நக்கலாகவே சொல்கிறான். ஸோ அவனுடைய பட்டருக்கு இவன் செஞ்சதை வந்து இவன் வந்து அப்படியே வந்து ரிப்பீட் செய்கிறான். ஓகேங்களா? ஸோ சேம் கர்மா இஸ் பூமராங் தான். அப்போ சன்ஸ் பேத்தமும் கடுப்பு வரான், இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய முட்டி கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்ல வரான்.
அப்போ நம்மளுடைய பட்லரும் சமாளிக்கிறாரு. அதாவது இவருடைய பிரதர் ராஸ்க்கு வந்து முட்டி கீழே அடிபட்டிருக்கும் போது, நீங்க தான் அவனுக்கு மெடிசின் கொண்டு வந்தீங்க. அப்படின்ற மாரி பட்லரும் வந்து சமாளிக்கிறாரு. ஸோ ஹீரோ ஏதோ வந்து சொல்ல வந்தா, அதோட இவர் நிறுத்திறாரு ஓகேங்களா? தென் சன்ஸ்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம் நைட் கமாண்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து பாஸ் ஆன் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு, நான் அது என்னன்ட்டு சொல்றதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாரு. ஸோ ஏன்னா வந்து இவங்கள இன்னும் இங்கே விட்டா வந்து இங்கேயே சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கு ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சன்ஸை வந்து கிராஸ் பண்ணி போகிறான். அப்போ வந்து பட்லர் வந்து பயந்துனே போகிறாரு. "யங் மாஸ்டர் சீக்கிரம் இங்கேருந்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏற்றுன்னு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டெரிஃபிக்காக ஷோ பண்ணுறாங்க. அப்போ வந்து சன்ஸும் வந்து ரெயூன் இந்த பேஸ்டர்டான்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். ஸோ உனக்கு என்ன திமிரு இருக்கும், நீ வந்து இப்போ என்னையே வந்து மிரட்டி இருப்பேன்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த கண்ணிலேருந்து அந்த குறுக்குன பேஸ்கெட் பால் வந்து ஜோனில் போவாங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இவன் கண்ணிலேருந்து ஒரு இன்டென்ஸான பவர்ன்றது எமிட் ஆகுது. அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஆப்போசிட் சைடில் நிற்கும்போது, ஸோ வந்து நீ இன்னும் கோவம் சன்ஸ் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரியூனை வந்து நினைக்கிறான். பிகாஸ் உன்னுடைய இந்த கோவம்ன்றது தான் என்னுடைய முக்கியமான விதையாக இங்கே அமையுதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.